பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. பாருங்க, அந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுல இந்த நாளிலும் கூட சத்தியம் என்னும் கச்சையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க ஒரு வசனத்தை, எபேசியர் 6:14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அல்லேலூயா. சத்தியம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, சத்தியம் அப்படின்னா யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ சத்தியம் என்றால் அவருடைய வசனம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சத்தியம் தான் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கிறதா, அது கச்சையை போல இருக்குதா. கச்சை அப்படின்னா பெல்ட். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சரீரத்துல நாம் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்கள் வழி விலகி போகாதபடிக்கு, அதாவது நம்முடைய சரீரத்திற்கு விலகி போகாதபடிக்கு அதை தாங்கி பிடிப்பதற்காக தான் நாம் இடைக்கச்சையை நாம் யூஸ் பண்ணுவோம், அதாவது பெல்ட். இந்த பெல்ட் ஒருவேளை அது லூஸா இருந்தாலோ, அந்த பெல்ட் நாம் கட்டல அப்படின்னாலோ, பாருங்க, இந்த வஸ்திரம் நம்முடைய சரீரத்தை விட்டு நழுவி போகும். அல்லேலூயா. வேதத்துல வஸ்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்லப்பட்டது கேட்டீங்கன்னா, ஏசாயா 59:17 சொல்லுகிறது, வஸ்திரம் என்பது நீதியை குறிக்கிறது. அல்லேலூயா. நீதி. அப்போ இந்த நீதி என்பது நமக்கு வஸ்திரமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நீதி தான் நம்முடைய மரணத்துக்கு தப்பு வைக்கிறது. அப்போ இந்த வஸ்திரம் விலகி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண, இடையில நம்ம அரைக்கச்சை கட்டி இருக்கணும், அதாவது பெல்ட் நாம் கட்டி இருக்கணும். அததான் வசனம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, அந்த கச்சை என்பது என்ன கேட்டீங்கன்னா சத்தியம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை, வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சரியா வாசிக்கவில்லை அப்படின்னா, அல்லேலூயா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நீதி என்கிற அந்த வஸ்திரம் நம்மை விட்டு வழி விலகி போயிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மரணம் நேரிடும். பாருங்க, அப்போஸ்தலர் 12 நாம் பார்க்கிறோம், பேதுருவை ஏரோது பிடித்து சிறையில் அடைத்திருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரம் விலகி அவர் படுத்திருந்தார்னு வசனம் சொல்லுகிறது. காரணம் பாருங்க, தூதன் விழாவில தட்டி உன் அறையை கட்டு என்று முதலாவது அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த அறை கழண்டு போனதுனால அவருடைய மேல இருந்த அந்த வஸ்திரம் விலகி போயிடுச்சு. பாருங்க, பிறகு அந்த அறை எடுத்து கட்டி வஸ்திரத்தை உடுத்தின பிறகுதான் அவர் அந்த காவல்ல இருந்து அவர் வெளியே கொண்டு வரப்பட்டார். அது ஒரு மரண கண்ணி. அந்த மரணத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அப்போ அந்த கச்சை என்பது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு பாருங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்தானை எதிர்க்கணும் அப்படின்னா உங்க இடையில நீங்க அரைக்கச்சை கட்டி, அதாவது வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரியாய் வாசிக்க வேண்டும். அதனால சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.